السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحاب المهاجرين أجمعين. ما بعد، قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله واعلموا أنما أموالكم وأولادكم فتنة وأن الله عنده أجر عظيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم. இவ்வுலகை படித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்து முறைத்தான். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபாதாபீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றார்கள் என்றும் உண்டாகும். கணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களை சொல்வது உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துள்ளேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சொல்கிறேன், இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இரண்டு செல்வங்களை அல்லாஹ் கொடுக்கின்றார். ஒன்று குழந்தை செல்வம், இரண்டாவது பொருளாதார செல்வம். இந்த இரண்டு செல்வங்களும் ஒருவருக்கு மகிழ்ச்சியை தரலாம் அல்லது துன்பத்தை தரலாம். இரண்டும் சரியாக அமைந்தால் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பொதுவாக ஒருவருக்கு குழந்தை, அதாவது பொருளாதாரம் நிறைய இருக்குது, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் சந்தோஷமாக இருக்க மாட்டார். பொருளை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்யும்? யாருக்காக செலவு செய்வார்? அப்போ யாருக்காக செலவு செய்வார்? குழந்தைகளே இல்லை, யாருக்காக செலவு செய்வார்? அப்போ அந்த பணம், அந்த பொருளாதாரம் அவருக்கு நிம்மதியை தரார். சில பேருக்கு குழந்தைகள் நிறையா இருக்கிறாங்க, ஆனால் அந்த குழந்தைகளுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கான பொருளாதாரம் இல்லை. அப்போ அவங்களும் சிரமப்படுவாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் நம்ம அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. இதையும் தாண்டி ஒருவருக்கு பொருளாதாரமும் இருக்குது, குழந்தைகளும் இருக்கின்றார்கள், ஆனால் அது ரெண்டும் சரியாக அமையலை. குழந்தைகள் தவறான காரியங்களில் ஈடுபட்டு அவர்களை சந்திக்கு இழுக்கும் நிலைக்கு தள்ளிவிடுகின்றார்கள். பிள்ளைகள், பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோமா இல்லையா? அப்போ அப்படியும் இருக்குது. அதே நேரத்தில் பொருளாதாரம், சில பேருக்கு நிறைய பொருளாதாரம், குழந்தைகள் இருக்காங்க, பொருளாதாரம் இருக்குது, பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, ஆனால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது, அல்லது அந்த பொருளாதாரத்தை சரியான முறையில் பயன்படுத்த தெரியல, அல்லது அதனால் சோதனைகள் ஏற்படுது. பொருளாதாரத்தால் அவர்களுக்கு சோதனை ஏற்படுது. அப்போ அவரும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆக யார் நிம்மதியாக இருக்கலாம்? பொருளாதாரமும் குழந்தை செல்வமும் சரியான முறையில் அமைந்தால், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் அமைந்தால் அப்படிப்பட்டவர் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால தான் இரண்டு வசனங்களை அல்லாஹ் சொல்கின்றான், ஒன்றுக்கொன்று முரணானது. ஒன்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. நிச்சயமாக உங்களுடைய பொருள் செல்வமும் குழந்தைகளும் உங்களுக்கு ஒரு சோதனை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு வசனம். இது ஒரு இடத்துல அன்பால்ங்கிற இடத்துல அல்லாஹ் சொல்றோம் இந்த சூறா. மற்றொரு வசனம் இவ்வாறு பேசுகிறது, அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. பொருளாதாரமும் குழந்தைகளும் இந்த உலகத்தின் அலங்காரம், இந்த உலகத்துக்கான அலங்காரம். அப்ப நம்முடைய வீடு அலங்காரமாக இருக்க வேண்டுமா அல்லது சோதனையாக இருக்க வேண்டுமா? இது எப்படி நிர்ணயம் ஆகுவது?
எப்படி இது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்? சோதனையாக அமைவதும் அல்லது சந்தோஷமாக அலங்காரமாக அமைவதும் எதை கொண்டு நடைபெறும் அப்படின்னு சொன்னால், தீனுடைய கல்வி, இஸ்லாமிய மார்க்க கல்வியை அந்த பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டினால் அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் சரியான முறையில் வளர்ந்து ஆளாகி அந்த பெற்றோருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குழந்தைகளாக உருவாக்குவார்கள். எல்லாரும் எக்ஸாம் எழுதுறாங்க. இப்போ பாஸ் ஆன பிள்ளைகள், நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பெற்றோர் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதை விட சிறப்பாக என்னுடைய பேர் தினத்தந்தியில் வந்திருக்கு, தினமலரில் வந்திருக்கு, தினமணியில் வந்திருக்கு அப்படின்னு நாளிதழ்களில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை விட அந்த பெற்றோர் மகிழ்ச்சி அடைகிறார். அப்போ இந்த பிள்ளைகள் தம்முடைய பெற்றோருக்கு எப்போது மகிழ்ச்சியை கொடுப்பார்கள்? நல்ல விதமாக அவர்கள் படித்து நல்ல தேர்விலே தேர்ச்சி பெறுகின்றனர். அது மட்டும் பத்தாது, மார்க்க கல்வி அவர்கள் கற்று நல்லொழுக்கம் உள்ளவர்களாக அவர்கள் சமுதாயத்திலே வளர்கின்ற போதுதான் அந்த பெற்றோருக்கு மகிழ்ச்சி. ஒரு நல்ல பிள்ளை, தீனுடைய மார்க்க முறைப்படி அந்த பிள்ளை வளர்ந்திருக்கிறது. அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்கு தீனை கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளையை பள்ளிவாசல்ல பார்க்கின்ற போது, நீ யார் பிள்ளைப்பா, யாருடைய பையன் அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி, இன்னாருடைய மகன் அப்படின்னு அவன் தன்னுடைய தந்தையின் பெயரை சொல்லுவான். அப்படி சொல்கின்ற போது, அப்படியா அவர் நல்லவராச்சே, அவருக்கு பிறந்த பிள்ளையா நல்லாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆக அந்த பெற்றோருக்கு சிறப்பு பெயர் எப்படி கிடைக்குமோ, அந்த பெற்றோருக்கு மகிழ்ச்சி எப்போது கிடைக்கும் சொன்னால், பிள்ளைகள் மூலம்தான். பிள்ளைகள் நல்லொழுக்கம் பெற்ற பிள்ளைகளாக இருந்தால்தான் அந்த பெற்றோருக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் அவங்க தாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாலேயே அவர்களுக்கு சோதனை தான் ஏற்படும். எனவே கிடைக்கக்கூடிய இஸ்லாம் பெரிய பேசுவர்களே, இந்த 2 வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? பொருள் செல்வமும் குழந்தை செல்வமும் சோதனை என்று அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கின்றான், மற்றொரு இடத்திலே உலகத்தின் அலங்காரம் என்று சொல்கின்றான். இப்போ இந்த 2இல் எதுவாக நம்முடைய பிள்ளைகளை மாற்ற வேண்டும்? சோதனைகளாக ஆக்கிவிடக்கூடாது. மாறாக அவர்கள் நமக்கான அலங்காரம், உலகத்தின் அலங்காரமாக, குடும்பத்தின் அலங்காரமாக, குடும்பத்திற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, அதாவது ஒவ்வொரு பெற்றோரும் செய்ய வேண்டியது என்ன? தீனுடைய கல்வியை, மார்க்க கல்வியை அவர்களுக்கு கொடுப்பது. இந்த மார்க்க கல்வியின் மூலம்தான் அவர்கள் நல்லொழுக்கத்தை பெறுகின்றார்கள். ஒரு பெற்றோரை எவ்வாறு மதிக்க வேண்டும், பெற்றோருடைய அந்தஸ்து என்ன, மதிப்பு என்ன, மரியாதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மக்தப் மதரசாவில் தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் நடைபெறக்கூடிய அந்த பாலர் வகுப்பில், சிறுவர் வகுப்பில் தான் அது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த பெற்றோரை எவ்வாறு மதிக்க வேண்டும், பெற்றோருடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதுபோல பெரியவர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும், சிறியவர்களுக்கு எவ்வாறு மதிப்பு கொடுக்க, அவர்களை எவ்வாறு அரவணைக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்பது, ஒவ்வொரு நேரத்திற்கு எவ்வாறு துவா ஓத வேண்டும், என்னென்ன துவா ஓத வேண்டும் என்பது உட்பட அனைத்து விஷயங்களும் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதனால் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக உருவாகுகிறார்கள். ஒரு தண்ணீர் குடிப்பதாக இருந்தால் கூட அதை எவ்வாறு குடிக்க வேண்டும், வலது கையால் பிஸ்மில்லா என்று சொல்லி அதுக்கு பிறகு அதை அமர்ந்து குடிக்க வேண்டும், குடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இது மாதிரியான ஒழுக்கத்தை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நன்றி உணர்வை அந்த பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலேயே நாம் கற்றுக் கொடுத்து விடுகிறோம். ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த பள்ளிவாசலில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் விட்டீர்களா? கல்வி கற்பதற்கு விட்டீர்களா? அழைத்து சென்றீர்களா? சாயங்காலம் நடக்குது, ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் சாயங்காலம் நடக்கும், மாலை நேர வகுப்பு. அப்போ கிராமங்களில் அன்றைய காலத்தில் காலை நேரத்திலேயே அந்த வகுப்பு நடக்கும். எல்லோரும் காலையில் அதிகாலையில் சுபூ வந்த பிறகு வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. ஒவ்வொரு பெற்றோரும் கொண்டு போய் விடுவாங்க, சில பிள்ளைகள் அவர்களாகவே போய் விடுவார்கள். இவ்வாறு நடக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்கணும்.
அப்ப இந்த மார்க்க கல்வி குறைகின்ற போது பெற்றோரை மதிக்காத ஒரு நிலை உருவாகும். அது இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. என்னுடைய மகனுக்கு, எங்கள் மகனை பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்க, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், சரியாக கவனிக்க மாட்டேங்கிறான் என்னைய அப்படின்னு சொல்லி வயதான தந்தை சொல்கிறார். காரணம் என்ன? மார்க்க கல்வி இல்லை. அதாவது மார்க்க கல்வி, சில பேர் மார்க்க கல்வி அறமுறையை கற்றிருந்தாலும் பெற்றோரை மதிக்க வேண்டும் என்பது தெரிவதில்லை. மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு தம்முடைய பெற்றோரை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள். பெற்றோரிடத்தில் பேசுவது கிடையாது, அவர்களை சரியாக கவனிப்பது கிடையாது. இப்படியாக நம்முடைய இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அடிப்படை கல்வி ஒரு உறுதியாக, ஒரு வலுவாக அவருடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னு சொன்னா தம்முடைய பெற்றோரை எவ்வாறு மதிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பெற்றோர் தான் முதல், இரண்டாவது தான் மனைவி அப்படிங்கிறது தெரியும். தாய்க்கு பின் தார் அப்படிங்கிற மாதிரி தாய் தான் முதல்ல, பெற்றோர் தான் முதல், அதுக்கப்புறம் தான் மனைவி அப்படிங்கிற உணர்வு அவனுக்கு ஏற்படும். அப்ப இந்த சிந்தனை எல்லாம் ஏற்படாததுக்கு காரணம் என்ன? அடிப்படை மார்க்க கல்வி அவர்களுக்கு இல்லை. இதனால எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே அவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலும் நடைபெறக்கூடிய இந்த மக்தப் மதரசால அவர்களை கொண்டு போய் விட்டுவிட வேண்டும். அங்கு கற்பிக்கக்கூடிய அந்த சிறு பிராயத்திலே பதிய வைக்கப்படுகின்ற அந்த கல்விதான் அவர்களுடைய எதிர்காலம், கடைசி காலம் வரை கை கொடுக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி பயில்வதற்கு, குறிப்பாக அந்த பாலர் பருவத்தில், சிறு பிராயத்தில் அவர்களுக்கு தீன் கல்வியை கற்றுக் கொடுத்து விடுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறந்தது. உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அது ஒன்றே காரணம். அதுதான் அடிப்படை காரணமாக அமையும். உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சந்ததிகளின் வாழ்க்கை எல்லாமே சீராக அமைவதற்கு இந்த மார்க்க கல்வி தான் அடிப்படை. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இன்றைய சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்று படுப்பதே லேட், தாமதம் தான். இரவு நேரத்தில் படுக்கிறதே 11 மணி ஆகும். சின்ன பிள்ளைகள் உட்பட அவங்களெல்லாம் விளையாட விடுறது, செல்போன் பார்க்க விடுறது, இப்படியாக அவர்கள் பார்த்துவிட்டு கடைசியாக 11 மணிக்கு படுக்கிறாங்க. காலையில் தாமதமாக எழுகின்றார்கள். அதன் காரணமாக அவசரமாக ஸ்கூலுக்கு வேன் வந்துடுது, அதில் ரெடி பண்ணி அந்த பிள்ளைகளை அனுப்பி விடுகின்றார்கள். காலையிலேருந்து சாயங்காலம் வரை படிப்பு தான், உலக படிப்பு படிக்கின்றார்கள். அதில் தப்பு கிடையாது. ஆனால் சாயங்காலம் வந்த பிறகு மதரசாவுக்கு அனுப்புகிறாங்களா, சாயங்காலம் வந்தோடனே டியூஷன் அப்படின்னு அனுப்புகிறாங்க. நம்ம பையன் நம்மளோட சேர்ந்தே இருக்கக்கூடாது, இருந்தால் வீட்டில் ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவோம். டியூஷன் போயிட்டு 5 மணிக்கு போகிறவங்க 9 மணிக்கு வர்றாங்க. சில பேர் 8 மணிக்கு வர்றாங்க, 9 மணிக்கு வர்றாங்க. இப்படி வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு தூங்குறது, அவ்வளோதான். இதுதான் அவங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கை. அப்போ தீன் படிப்புக்காக உங்களுடைய பிள்ளை செலவழித்த நேரம் என்ன? நீங்கள் அதற்காக செலவழித்த நேரம் என்ன? எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன? எதுவும் இல்லை. அப்போ இந்த பிள்ளைகள் எப்படி வளர்வார்கள்? உங்களை மதிக்காத நிலையில, உங்களுடைய பேச்சை கேட்காத நிலையில தான் உருவாகும். அப்போ அவர்களுக்கு அடிப்படை கல்வியை கொடுப்பது, இஸ்லாமிய மார்க்கத்தை போதிப்பது எல்லாமே இந்த பள்ளிவாசல் தான். ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. அப்போ அந்த கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளை உங்கள் பேச்சை கேட்க மாட்டான். இன்னும் எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு சொன்னால், உங்களுடைய முதுமை காலத்தில் அவன் மனைவியோடு போயிடுவான், நீங்கள் தனியாக தான் இருக்கணும். அல்லது உங்களை வீட்டை விட்டு விரட்டிட்டு அவங்க இருப்பாங்க. இப்படி தான் இன்றைக்கு சூழ்நிலை சென்று கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, உங்களுடைய பிள்ளைகளை தீனுடைய இந்த மார்க்க கல்வி சிறு பிராயத்திலே கல்வி கற்பதற்கு விட்டுவிடுங்கள். அது மிக முக்கியமானது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தாமும் கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் நாம் கற்ற கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் கற்ற கல்வியை அவர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி வாழையடி வாழையாக அது தொடர வேண்டும். அந்த ஜென்ரேஷன் கேப் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கல்வியை ஒரு கட்டத்தில் அப்படியே நிறுத்திட்டாங்க. மார்க்க கல்வி தடைபட்டு போயிடுச்சு.
மற்ற கல்வி போயிட்டு இருக்குது சீராக, மார்க்க கல்வி தடைபட்டு போச்சு. அப்போ அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் பல்வேறு கெட்ட பழக்கங்களை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இப்போ நல்ல பழக்கம் என்ன, கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு அதை பிரித்து அறிய தெரியாத வயது அப்படியே கற்றுக்கொண்டே போகிறார்கள். அதெல்லாம் கெட்ட பழக்கங்களாக மாறிவிடுகின்றன. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, இஸ்லாமிய கல்வி அவர்களுக்கு கொடுக்கின்ற போது நல்லது எது கெட்டது எது என்பதை அவர்கள் பிரித்து தெளிவாக அறிந்து கொள்வார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி பயிற்றுவிக்கப்படுகின்ற இடங்களுக்கு அனுப்புவது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. நிறைய பேருக்கு இப்போ நிறைய பேர் தொழுகிறாங்க, ஆனால் தொழுகக்கூடிய எப்போ தொழுகிறாங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுகிறாங்க. அப்படிப்பட்டவங்க நிறைய சூறா தெரியாது, வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுகிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இமாம் தொழுக வைக்கிறாங்க, தொழுதுட்டு ஓடிடுவாங்க. அப்போ இது மாதிரி நபர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉன் மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹரிப். யாருடைய உள்ளத்தில் குர்ஆனின் ஒரு பகுதி கூட, சில பகுதி கூட இல்லையோ அவர் பாழடைந்த வீட்டை போல. யாருடைய உள்ளத்தில் மனப்பாடமாக இருக்கணும், பல்வேறு சூறாக்கள், அதாவது தொழுகிறோம், ஒரு 10-20 சூறாவாவது மனப்பாடம் செஞ்சுருக்கணும். இப்போ நம்முடைய மக்தப் மதரசாவில் ஒவ்வொரு பிள்ளையும் அம்மா பாரா கடைசி பாராக முழுமையாக மனனம் செய்யக்கூடிய விதத்தில் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்போ அதை மனப்பாடம் செய்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலையை நாம் உருவாக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில் குர்ஆனின் ஒரு பகுதி கூட இல்லையோ அவர்களுடைய அந்த உள்ளம் பாலடைந்த வீட்டை போல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எவ்வளவோ பேருக்கு குர்ஆன் சரியாக ஓத தெரியாது, அதே போல் மனப்பாடமாக சூறாக்களை ஓதி தொழ தெரியாது. அதனால நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அதே போல் ஓதுனாலும் அவங்க தப்பும் தவறுமாக தான் ஓதுவாங்க. அந்த சூறாக்களை ஓதுனாலும் சில சூறாக்கள் தெரிஞ்சு வச்சுப்பாங்க, குல் அஹது அல்லாஹ் ஸமத் அந்த சூறாவை, அது மாதிரி சின்ன சூறாக்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அதையும் தவறாகத்தான் ஓதுவாங்க. இப்போ இத்தகையவர்கள் எல்லாம் முன்கூட்டியே, அதாவது தம்முடைய பிள்ளைகளாவது சீரான கல்வியை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை ஊட்ட வேண்டும். இது மிக முக்கியமான கடமை, ஒவ்வொரு பெற்றோருக்கும் அது கடமை. கணிதத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இந்த மார்க்க கல்வியை கற்றவர்கள் குர்ஆனை ஆரம்பத்தில் கற்றுக்கொண்டவர்கள். சில பேர் மக்தப் மதரசாவுக்கு வருவாங்க, அதாவது அவர்கள் 3வது படிக்கும்போது 4வது படிக்கும்போது அந்த வயசில் வருவாங்க. அப்புறம் 8வது 9வது இப்படியெல்லாம் படிக்கும்போது 10வது நான் போயிட்டேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. நான் ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் அதில் முழுமையாக கவனம் செலுத்தணும். அப்படி கவனம் செலுத்தி எழுதுனாதான் என் பையன் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ இப்படிப்பட்டவங்க என்ன ஆகுதுன்னா காலப்போக்கில் குர்ஆனை மறந்துடுறாங்க. என்ன சொன்னால் டச்சே இல்லை குர்ஆன். காலையிலேருந்து சாயங்காலம் வரை படிப்பு, அதுக்கப்புறம் சாயங்காலத்துலேருந்து டியூஷனு, குர்ஆன் ஓதுறதுக்கு டைமே இல்லை. இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க கூட மறந்துடுறாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்கள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இன்னமா மஸலு சாஹிபில் குர்ஆன் கமஸலி சாஹிபில் இபிலில் முஅல்லகா. குர்ஆனை கற்றவர், குர்ஆனை மனப்பாடமாகவோ அல்லது குர்ஆனை பார்த்து ஓத கற்றவருக்கு உதாரணம் அதாவது கயிற்றில் கட்டப்பட்ட ஒட்டகத்தை போல. இன் ஆகத அலைக அம்சதகா இன் அத்லகா தஹபன். அதை மீண்டும் மீண்டும் கவனித்து கொண்டே இருந்தால் அது அங்கே இருக்கும். அதை கவனிக்காம அல்லது பொடுபோக்காக விட்டுவிட்டால், கவனக்குறைவாக விட்டுவிட்டால், அல்லது அதை அவிழ்த்து விட்டுவிட்டால் அது ஓடி போயிடும். அப்போ அது மாதிரி தான் இன்னைக்கு குர்ஆனை கற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு மறந்து விட்டவர்கள் இருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் குர்ஆன் ஓதுனாங்க, அதுக்கு பிறகு டச் இல்லாமல் போச்சு, இப்போ குர்ஆன் எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ இளைஞர்களை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இந்த குர்ஆனை நாம் தொடர்ந்து ஓத வேண்டும். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இந்த மார்க்க படிப்பு என்பது நமக்கு மிக முக்கியமானது. இதன் மூலம்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும்.
நம்முடைய பிள்ளைகள் நமக்கான மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த குர்ஆன் கல்வியை கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய நல்ல ஒழுக்கங்களை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அந்த வழிமுறைகளை, நடைமுறைகளை, நல்ல ஒழுக்கங்களை அந்த பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பிள்ளைகள் சிறப்பாக வளர்வார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, சகோதரர்களே, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வாறு எதை ஏவ வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பது குறித்தெல்லாம் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றார். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார், வஹ்முர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா. நபியே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை தொழுகையை கொண்டு ஏவுங்கள், அதிலே நீங்கள் பொறுமையோடு இருங்கள். அதில் தொழுகையை கொண்டு ஏவணும், தொழுகையை ஏவ வேண்டும். நீங்கள் தொழுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும், குடும்பத்தில் மனைவிக்கு சொல்லணும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போ குடும்பம் முதல்ல குடும்ப உறுப்பினர்கள் தொழுகையாளியாக ஆக வேண்டும். அதன் பிறகுதான் மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல முடியும். வஸ்தபிர் அலைஹா, அதை தொழுகின்ற போது அதில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், சிரமங்களை நீங்கள் பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையோடு இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான். மற்றொரு செய்தி, அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து பேசுகின்றான். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, வதுகுர் ஃபில் கிதாப் இஸ்மாயில் இன்னஹு கான சாதிக்கல் வாத். இந்த வேதத்திலே இஸ்மாயிலை நினைவு கூர்ந்து பாருங்கள். அவர் வாய்மையாளராக இருந்தார், அதாவது சொன்ன வாக்கை நிறைவேற்றக்கூடிய வாய்மையாளராக இருந்தார். வகான ரசூலன் நபியா, அவர் இறை தூதராக நபியாக இருந்தார். வகான யக்முரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, அவர் தம்முடைய குடும்பத்தாருக்கு தொழுகையையும் ஜக்காத்தையும் ஏவுவராக இருந்தார். தம்முடைய குடும்பத்துக்கு தொழுகையை ஏவினார், ஜக்காத்து கொடுங்கள் என்று ஏவினார். அப்போ ஒரு தந்தையுடைய கடமை என்ன? தொழுகை போனியா அப்படின்னு கேட்கணும், அல்லது தொழுகைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர் இங்கே வந்தால், அதே மஹல்லாவுக்கு வந்தால் பையனை கூட்டிகிட்டு வந்துடணும். அவர் வேறொரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால், நீ தொழுகை போனியா, ஃபஜ்ருக்கு போனியா, லுகருக்கு போனியா, ஜும்மா தொழுகை போனியா அப்படின்னு சொல்லி ஒரு தந்தை கேட்க வேண்டும். அப்போ தொழுகையை ஏவ வேண்டும், ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா வஹும் அப்னாஉ சபா சினீன். உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதினராக இருக்கின்ற போது அவர்களுக்கு தொழுகை ஏவுங்கள். வதுரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ 10 சினீன். அவர்கள் 10 வயதினராக இருக்கும்போது அதற்காக அடியுங்கள். தொழவில்லை என்று சொன்னால் அதுக்காக அடியுங்கள் என்று சொல்கிறார். அப்போ 7 வயதினராக இருக்கின்ற போதே அந்த தந்தையினுடைய பொறுப்பு வந்து விடுகிறது. பொறுப்பு, அதாவது கேட்க வேண்டிய பொறுப்பு. தொழுகை போனியா அப்படின்னு கேட்கணும், தொழுகை ஏவ வேண்டும். தான் ஒரே பள்ளிக்கு வரக்கூடிய மஹல்லா பள்ளிக்கே வரக்கூடியவராக இருந்தால் பிள்ளையை கூட்டிக் கொண்டு வந்து தொலை வைக்க வேண்டும். இப்படி பழக்கினால்தான் அந்த பிள்ளைகள், அதாவது பெரிய வயதினராக ஆகின்ற போது, இளம் பிள்ளைகளாக வாலிபர்களாக ஆகின்ற போது அந்த தொழுகை விடாமல் தொழுவார். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அவர்களே, இங்கே நபிக்கு அல்லாஹ் தொழுகையை ஏவுகின்றான், குடும்பத்தினருக்கு தொழுகை ஏவுங்கள் என்று சொல்கின்றான். அதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து பேசுகின்ற போது அவர் தொழுகை ஏவினார், ஜகாத் கொடுக்க ஏவினார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அவர்களே, ஒவ்வொரு பெற்றோரும் தம்முடைய பிள்ளைகளுக்கு இதை ஏவ வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைக்கு சொல்லக்கூடியதும் அதுதான். யா புனைய அகிமிஸ் ஸலா வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைக்கு சொல்லக்கூடிய செய்தியும் அதுதான். யா புனைய, என் அருமை பிள்ளையே, தொழுகை நிலைநாட்டு. வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர், நன்மை ஏவு, தீமையை தடு. இதை தம்முடைய பிள்ளைக்கு சிறு பிள்ளையாக இருக்கின்ற போதே கற்பிக்கின்றார். அப்போ ஒரு தந்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறு எதை கற்பிக்க வேண்டும் என்பதையெல்லாம் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றார். அப்போ அந்த பகுதிகளை நாம் எடுத்து படித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த போதனைகளை நாம் ஊட்டுகின்ற போது அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, தொழக்கூடிய பிள்ளைகளாக உருவாகுவார்கள். ஒருவர் தொழுகையை பேணி தொழ தொடங்கிவிட்டால்
அவருடைய மற்ற செயல்பாடுகள் எல்லாம் சரியான விகிதத்தில் அந்தந்த நேரத்துக்கு உரிய விகிதத்தில் அமைந்துவிடும். ஏனென்றால் தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அப்போ அந்தந்த நேரத்தில் வந்து தொழுகணும். அப்படி ஒருத்தன் பழக்கம் ஆயிட்டான்னு சொன்னால் எல்லா வேலைகளையும் உரிய நேரத்தில் செய்வான். அப்போ அதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த தொழுகை. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கையை நேரப்படி அமைத்துக் கொள்வதற்கான ஒரு வரைமுறை, ஒரு திட்டம், செயல் திட்டம் இந்த தொழுகையில் இருக்குது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, ஒவ்வொருவருமே தொழுகை தான் இங்கே ஏவுறாங்க. தொழுகை தான் மிக முக்கியமானது. அது ஆணிவேர், இஸ்லாத்தின் ஆணிவேர் தொழுகை. கலிமா சொன்னதுக்கு பிறகு எல்லாருக்கும் கடமை. யாரும் இதில் பாகுபாடு கிடையாது, யாரும் விதிவிலக்கு கிடையாது. அப்படி தொழுகை அமைகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, தொழுகையை ஏவுங்கள். அதன் பிறகு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய போதனைகளை அவர்களுக்கு ஊற்றுவதற்கான வழிவகைகளை செய்யுங்கள். எனவே ஒவ்வொரு பள்ளியிலும் நடக்கக்கூடிய இந்த மக்தப் மதர்சாவிலே சேர்த்து உங்களுடைய பிள்ளைகள் தீன் கல்வியை கற்று அதன்படி செயலாற்றுவதற்கும் உங்களை மதித்து நடக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக, சாலிகான பிள்ளைகளாக உருவாகுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்கள். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, கடைசியாக ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மா நஹல வாலிதுன் வலதன் மின் நகலின் அஃலல மின் அதபின் ஹசன். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிகளிலே சிறந்தது நல்லொழுக்கம் தான். அந்த நல்லொழுக்கத்தை விட வேறு சிறந்த வெகுமதி இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி திருமிதி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி என்ன? நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறது கிடையாது, வீடு வாசல்களை வாங்கி வைப்பது கிடையாது. நல்ல ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும், ஒழுக்க கல்வியை கொடுக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பதற்கு வழிவகை செய்யும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்க கல்வியை கொடுத்து அவர்கள் சிறந்த பிள்ளைகளாக, நல்ல பிள்ளைகளாக, இந்த மார்க்கத்தை பேணி வாழக்கூடிய, மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு நம்மாலான முயற்சிகளை செய்வோம். அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சோதனையாக ஆகிவிடாமல் உலகத்தின் அலங்காரமாக நமக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக உருவாகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹித் அஹ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.